ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல திமுக அரசு என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்குன்னு பார்க்கலாமா? ராயப்பேட்டையில நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா தாக்க முயன்ற ஒரு காவலர், ராயப்பேட்டையிலிருந்து வந்த ஒரு அதிர்ச்சிகரமான அந்த செய்தி தமிழகத்தோட மனசாட்சியே உலுக்கி போட்டது. குடிபோதையில இருந்த ஒரு காவலர் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருந்த ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா தாக்க முயன்றதாகவும் சொல்லப்பட்டது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன்னோட அபாரமான தைரியத்தையும் புத்தியையும் வச்சு தாக்குதல் நடத்தியவரை எதிர்கொண்டு அவரை வீட்டுக்குள்ள பூட்டி தப்பிச்சிருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட குற்றம் அப்படின்னு நாம சொல்லிட முடியாது. குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய அமைப்பின் மீது நம்பிக்கை சிதைந்து போய் ஆழ்ந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாதான் இது பிரதிபலிக்குது. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாவலர்களே இப்படி ஒரு பயமுறுத்துற விதமா மாறும்போதுதான் நமக்கு ரொம்பவே கவலை அளிக்குது. ஒரு காவலர் அப்படிங்கிறவங்க சீருடை பாதுகாப்பு, அதிகாரம் மற்றும் அரவணைப்போட சின்னமாகும். ஆனால் ஒரு காவலரே ஒரு பெண்ணோட கண்ணியத்தை பறிக்க முயலும் போது இந்த பிரச்சனை ஒரு தனிப்பட்ட முறைகேட்டையும் தாண்டி செல்கிறது. இது ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. தங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி பூண்டவர்களே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா வேற யாரு நம்மளோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ராயப்பேட்டை சம்பவம் அமைப்புக்குள்ள ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் சிதைந்து வருவதற்கான ஒரு வேதனையான உதாரணமா தான் இந்த ஒரு சம்பவம் விளங்குது. ஒரு நிர்வாகத்தோட தோல்வியும் மற்றும் தலைமைத்துவம் இல்லாமையும் நாம இப்ப பார்க்கலாம். திருவண்ணாமலை அருகே 2 காவலர்கள் ஒரு இளம் பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்திய அதிர்ச்சிகரமான சம்பவம் உட்பட பல சம்பவங்களால தமிழக காவல்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை ஏற்கனவே ஆட்டம் கண்டிருக்கு. இது போன்ற ஒவ்வொரு வழக்கும் அந்த அமைப்போட நம்பகத்தன்மையை தான் சேதப்படுத்துது. காவல்துறையினரே பாதுகாவலர்களாக கருதப்படாமல் குற்றவாளிகளாக கருதப்படும் போது சட்ட அமலாக்கத்தின் மீதான நம்பிக்கை வேகமாக சிதைகிறது. தமிழகத்தில் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலவரத்தோட மிகவும் கவலைக்குரிய அம்சங்கள்ல ஒண்ணு எது தெரியுமா? திமுக அரசு ஒரு நிரந்தர காவல்துறை தலைமை இயக்குனரை நியமிக்க தவறியதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். காவல்துறையோட உயர் மட்டத்துல நிலையான தலைமை இல்லாததும் அதோட ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்பாட்டையுமே இது பலவீனப்படுத்துது. அதே நேரத்துல திமுக அரசின் கீழ் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுப்பாடே இல்லாம அதிகரிச்சுட்டு இருக்கு. மது விற்பனையும் தீவிரமா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான சமூக சூழலை உருவாக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். போதைப் பொருளும் மதுவும் பரவலாகும் போது அதோட விளைவுகளும் அதிகரித்து வருது. அதனால நடக்கக்கூடிய குற்றங்களும் அதிகரித்து வருது. இதுல என்னென்ன சட்ட மீறல்கள் இருக்கு அப்படின்னா, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியவர்களிடம் இருந்து தார்மீக பொறுப்புணர்வு குறைதல். இது தெளிவா நல்லாவே நமக்கு தெரியுது. இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தவறிய திறமையற்ற திமுக அரசு குற்றவாளிகள் துணிச்சல் பெறுவதற்கும் நிறுவனங்கள் உள்ளிருந்தே பலவீனம் அடைவதற்கும் வழிவகுக்கும் ஒரு கலாச்சாரத்தை தவிர்க்க முடியாமல் அது அனுமதிக்குது. உயிர் பிழைத்தவரின் துணிச்சலான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சம்பவத்தை கலக்கமூட்டும் தன்மைக்கு மத்தியில தாக்குதல்தாரியை எதிர்த்த அந்த பெண்ணோட அசாதாரணமான துணிச்சல் என்ற ஒரு உண்மை தனித்து நிற்குது. ஆபத்தான சூழ்நிலைகள்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் விழிப்புணர்வும் தன்னம்பிக்கையும் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்பதற்கு அவரது துணிச்சல் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலா இருக்கும். பெண்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து தங்களோட பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாஜகவுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருக்கும். திமுக போன்ற ஆளும் கட்சி சட்டம் ஒழுங்க பாதுகாக்க தவறும் போதுதான் பெண்கள் விழிப்புடன் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தயாரா இருக்கணும். திறமையற்ற திமுக ஆட்சியும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து வெற்று முழக்கங்களையும் கண்மூடித்தனமாக நம்புவதற்கு பதிலாக ராயப்பேட்டையில் இருந்த அந்த துணிச்சலான பெண்ணை போலவே ஒவ்வொரு சிறுமியும் தனது சொந்த விழிப்புணர்வு, தயார் நிலை மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் ஒழுக்கத்தை பேணுவதிலும் போதைப் பொருள் மற்றும் மது புழக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாதான் திமுக ஆட்சி இருந்திருக்கு. இந்த திமுக நிர்வாகத்தை நம்பி நம்மளால இருக்கவே முடியாது என்பதுதான் குடிமக்கள் அதிக அளவுல இப்போ உணர்ந்துட்டு வராங்க. தமிழக மக்கள் ஏற்கனவே தங்களை பாதுகாத்து கொண்டோ குரல் எழுப்பியும் பொறுப்பு கூறலை கூறியும் வராங்க. தங்களை கைவிட்ட திமுக அரச அவங்க உறுதியாக நிராகரித்து பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் வலுவான ஆட்சியை மீட்டெடுக்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. இந்த மாதிரி திமுக அரசு இன்னும் என்னென்ன சாதனைகள்ல செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவுல பார்க்கலாம்.